Hi friends, welcome back to Madhigam cooking series number 4 weight gain laddu for babies. பேபிக்கான weight gain laddu தான் இன்னைக்கு பார்க்க போறீங்க. 3 பொருள் போதும். இந்த weight gain laddu சாப்பிட்ட உடனே நம்ம குழந்தைங்க புசுபுசுன்னு வந்துருமான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. அதே அளவுக்கு நம்ம ஃபுட், மில்க் சப்ளை எல்லாமே கொடுக்கணும். இது ஒன் ஆஃப் த ரெசிபி குழந்தைங்களுக்கு வந்து நல்ல நியூட்ரிஷன் கிடைக்கிறதுக்காக. அதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா வேர்க்கடலையும் பொட்டுக்கடலையும் சம அளவுக்கு எடுத்து வேர்க்கடலையை வறுத்துட்டு பொட்டுக்கடலையும் சேர்த்து மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம வந்து கொஞ்சம் நல்லா சாஃப்டாக அரைச்சிக்கணும். அரைச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு அதில் வந்து பேரிச்சம்பழம் ஆட் பண்ண போகிறோம். நம்ம இது வந்து தண்ணி ஊற்ற போகிறது கிடையாது, அடுப்புலையும் வைக்க போகிறது கிடையாது. இந்த 3 பொருள் மட்டும்தான். கொஞ்சம் வாசம் வேணும்னா நீங்கள் ஏலக்காய் கூட ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து குழந்தைங்க வந்து பேரிச்சம்பழம் வந்து அவ்வளோக்கா விரும்பி சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா அது பிசு பிசுன்னு இருக்குது, வாயில் ஒட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடாதுங்க. அதுக்கு பதிலாக நம்ம வந்து இப்படி பேரிச்சம்பழம் ஆட் பண்ணோம்னா குழந்தைங்களுக்கு வந்து அந்த டேட்ஸோட பெனிஃபிட்ஸ் எல்லாம் உடம்புக்கு போகும். நான் ஒரு 10 பேரிச்சம்பழம் ஃபஸ்ட்டு போட்டுட்டு அதையும் ஒரு ஸ்பூன் நாட்டு சர்க்கரையும் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துட்டேன். நம்ம வேர்க்கடலையும் பொட்டுக்கடலையும் அரைக்கும் போது கொஞ்சம் ட்ரை பவுடராக இருக்கும். அதோட பேரிச்சம்பழமும் நாட்டு சர்க்கரையும் போடும் போது மிக்ஸி ஓடுற அந்த ஹீட்டுக்கே வந்து உங்களுக்கு லட்டு பிடிக்கிற ஸ்டேஜுக்கு வரும். சப்போஸ் அப்படி இன்னமும் உங்களால் லட்டு பிடிக்க முடியல அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட பேரிச்சம்பழம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து பிடிக்க ஆரம்பித்தோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். நெய் சேர்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா லைட்டாக நெய் தொட்டுட்டு கூட நீங்கள் பிடிக்கலாம். என்னோடய இனியனுக்கு பார்த்திங்கன்னா நெய்யோட ஸ்மெல் சுத்தமாக ஆகாது. ஸ்டார்டிங்லேருந்தே ஒரு 6+ மந்த்லேருந்தே கொடுக்கும் போது அவர் எடுத்துக்க மாட்டார். அவர் எடுத்துக்க மாட்டாருங்கிறத விட அந்த ஸ்மெல் அவருக்கு பிடிக்க மாட்டேங்குது. அதனால தான் நான் வந்து பார்த்திங்கன்னா நெய் ஆட் பண்ணாமல் சும்மாவே லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிட்டு ஒரு 50 கிராம் போட்டிருப்பேன்னு வச்சுக்கோங்க. லட்டுக்கு வந்து இந்த பொட்டுக்கடலையும் வேர்க்கடலையும் அதோட 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் நாட்டு சக்கரை, ஒரு 10 பேரிச்சம்பழம் போட்டிருந்தேன். இதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட 9 லட்டு ஒரு மீடியம் சைஸில் கிடச்சிருந்துச்சு. இதை குழந்தைங்களுக்கு டெய்லியுமே வந்து மார்னிங் ஒரு 11 o'clock ஸ்நாக்ஸ் போல் கொஞ்சம் கொஞ்சமாக புட்டு கொடுங்க. இது கொஞ்சம் வாயில் ஒட்டுற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க வந்து நல்லா சாப்பிடுவாங்க. கொஞ்சம் ஹெல்த்தியான ஸ்நாக்ஸு. மற்ற கடையில் வாங்கி கொடுக்குறத கட்டிலும் இது கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும். ரெண்டாவது இதில் வந்து ஒரு 2 years+ அப்படிங்கும் போது நீங்கள் ஏலக்காய் அந்த சீட்ஸ் கூட ஆட் பண்ணி கொஞ்சம் நல்லா கிரைண்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அந்த ஸ்மெல் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது கூட வந்து உங்களுக்கு பாதாம், முந்திரி இது மாதிரி ஆட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். பேசிக்காக இந்த 2 திங்ஸ் வந்து வெயிட் கெயின் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. நெக்ஸ்ட் ஒரு சீரீஸில் பார்க்கலாம். பாய்.